ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என் பெயர் நர்மதா. அன்றைய தினம் நான் மிகவும் கவர்ச்சியாகவும் அழகாகவும் உடை அணிந்து வாசனை திரவியெல்லாம் பூசி தயாரானேன். நான் எவ்வளவு ஒல்லியாகவும் அழகாகவும் இருக்கிறேன் என்று கண்ணாடியில் பார்த்து மகிழ்ந்தேன். இன்று நான் போகும் இடத்தில் இருக்கும் அந்த நபர் என்னை பார்த்த மாந்திரத்திலேயே என் மேல் தீவிர காதல் கொள்வார் என்று நினைத்தேன். எனக்கு திருமணம் ஆகிவிட்டது. எனது கணவர் பெயர் சிவா. ஆனால் நான் சிவா அன்று தயாராகவில்லை. அவர் வெளியூர் சென்றிருந்ததால் நான் இவ்வளவு ஆசையாக தயாரானது என் விருப்பத்தின் பேரில் ஒரு அண்ணின் அறைக்கு செல்வதற்காகத்தான். ஆனால் நான் அந்த அறைக்குள் நுழைந்த போது திகைத்து போனேன். அங்கே ஒருவர் மட்டும் இருப்பார் என்று நினைத்தேன். ஆனால் அங்கே 2 பேர் இருந்தனர். அப்போது சிவாவை திருமணம் செய்து கொண்ட போது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். அவர் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தார். சிவாவின் தந்தை குணசேகரன் எங்கள் வீட்டிற்கு பெண் கேட்டு வந்தபோது என் மகன் என்னை கொஞ்சமும் மதிக்க மாட்டான். ஆனால் அவனுக்கு திருமணம் செய்து வைப்பது என் பொறுப்பு என்று சொன்னார். வீட்டில் எல்லோரும் சிவாவை பற்றி தயங்கினாலும் சிவா அழகாக இருந்தாள். நான் உடனே சம்மதம் சொன்னேன். எங்கள் திருமணம் பெரிய செலவில் ஆடம்பரமாக நடந்தது. திருமணத்திற்கு முன் சிவா இவ்வளவு ஆடம்பரம் தேவையில்லை என்று கூறிய போது பெரிய பணக்கார மகன் என்பதால் நான் அப்படி பேசுகின்றார் என்று நினைத்தேன். ஆனால் சிவாவின் வீட்டிற்கு வந்த பின்னர் தான் உண்மை உரைத்தது. அது ஒரு பெரிய வீடாக இருந்தாலும் உள்ளே 2 குடும்பங்கள் வசிப்பதை போல் இருந்தது. வீட்டில் சிவாவையும் அவரது அப்பா குணசேகரன் மட்டும்தான் இருந்தனர். ஆனால் 2 பேருக்கும் சமையல், சாப்பிடுவது, வீட்டு செலவுகள் எல்லாமே தனித்தனியாக பிரிந்திருந்தனர். உதாரணத்துக்கு மின்சார பில் வந்தால் இருவரும் சரிபாதியாக பிரித்து கட்டுவார்கள். இந்த குடும்ப பிரிவினை எனக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. அப்பா மகன் இருவரும் ஒருவரை ஒருவர் சத்தம் போட்டு அழைக்கவோ நன்றாக பேசவோ கூட மாட்டார்கள். திருமணத்தின் முதல் இரவிலேயே சிவா என் வீட்டிற்கு வந்ததால் இங்கே நடக்கும் ரகசியங்கள் உனக்கு தெரிந்துவிடும். அவற்றை யாருக்கும் சொல்லாமல் நீ பாதுகாக்க வேண்டும் என்று என்னுடன் உரிமையாய் சொன்னார். திருமணம் முடிந்த சில நாட்கள் நன்றாகத்தான் சென்றனர். ஆனால் ஒரு நாள் காலையில் சிவா ஒரு சாதாரண காய்கறியை மட்டும் எனக்கு கையில் கொடுத்து, இதை நீ தனியாக சமைத்து விடு என்றார். நான் குழப்பத்துடன் சமையலறையில் பெரிய ஒரு ஃப்ரிட்ஜில் இவ்வளவு பொருட்கள் இருக்கின்றனர், அவற்றையெல்லாம் பயன்படுத்தாமலேயே என்று கேட்டேன். அதற்கு சிவா, அவையெல்லாம் நமக்கு சம்பந்தம் இல்லாதவை, அவற்றை நீ தொடவே கூடாது என்றார். நான் சமையலறைக்கு போவேன். அங்கே ஒரு பெரிய ஃப்ரிட்ஜ் இருந்தது. அதனுள் ஒரு பெரிய கடை போல பலவிதமான விலை உயர்ந்த பொருட்களும் குவிந்து கிடந்தன. நான் சமைக்க தயாராகிய போது சிவா மீண்டும் அந்த பொருட்கள் மீது நமக்கு உரிமை இல்லை என்று சொன்னார். அந்த பெரிய குளிர்சாதன பெட்டியின் பக்கத்தில் ஒரு சிறிய ஃப்ரிட்ஜும் அதன் ஓரத்தில் ஒரு ஜாம் பாட்டிலும் கொஞ்சம் பிரெட்டும் மற்றும் ஊறுகாயும் இருந்தது. அதன் மீது சிவா என்று எழுதப்பட்டிருந்தது. சிறிது நேரம் கழித்து வீட்டு வேலைக்காரி வந்தாள். நான் அவளிடம் என் அறையை சுத்தம் செய்ய சொன்னேன். அவள், மன்னிக்கவும் அம்மா, நான் குணசேகரன் ஐயாவுக்கு மட்டும்தான் வேலை செய்கின்றேன். உங்கள் அறையை நீங்கள் தான் சுத்தம் செய்ய வேண்டும். உங்கள் கணவர் சிவாவின் துணிகள், பாத்திரங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் தான் கவனிக்க வேண்டும். நான் பெரிய முதலாளிக்கு சமைப்பேன். நான் இல்லாத போது சமைத்ததை அவர் ஓப்பனில் சூடு செய்து சாப்பிடுவார். என்னை உங்கள் வேலைக்காக வைத்துக் கொள்ள முடியாது என்று கூறிவிட்டாள். அவளிடம் நான் இதை வீட்டில் ஏன் 2 சமையலறை, 2 பேர் மட்டும் தானே இருக்கிறார்கள் என்று கேட்டேன். அவள், உங்களுக்கு தெரியாதா, அப்பாவுக்கும் மகனுக்கும் பிரிவினை வந்துவிட்டது. அவர்கள் ஒருவருக்கொருவர் பேச மாட்டார்கள்.
ஆனால் எல்லாவற்றிலும் தனித்தனிதான் என்று கூறி அந்த குடும்பத்தின் பெரிய ரகசியத்தை உடைத்தாள். நான் சமைத்த காய்கறிகளை கொண்டு வந்து சிவாவிடம் கொடுத்தேன். இவ்வளவு பெரிய வீட்டிற்கு சொந்தக்காரராக இருந்தும் வெறும் ஒரு காய்கறியை சமைத்து சாப்பிடுவது நியாயமா? வீட்டில் உள்ள பெரிய ஃப்ரிட்ஜில் உள்ள பொருட்களை ஏன் பயன்படுத்தக்கூடாது என்று கேட்டேன். சிவா, அது என் அப்பாவின் பணம், அது நம்முடையது அல்ல என்று பதிலளித்தார். பிறகு சிவா ஒரு பேப்பரை எடுத்து கணக்கு எழுத ஆரம்பித்தார். மின்சார பில்லில் சரிபாதி பணமும் மல்லிகை சாமான்களில் சரிபாதி பணமும் என பிரித்து கொடுத்தார். அதை அடுத்து ஒரு கட்டத்தில் வீட்டு வாடகை என்று எழுதி பணத்தையும் ஒதுக்கினார். என்னது, இந்த வீடு உங்க அப்பாவின் சொந்த வீடு இல்லையா, வாடகை வீடா என்று நான் கேட்டேன். அப்போது சிவா, இது அப்பாவுக்கு சொந்தமான வீடுதான், ஆனால் நான் இந்த வீட்டில் இருப்பதற்கு அவருக்கு வாடகை கொடுக்கின்றேன் என்றார். என் அதிர்ச்சி உச்சத்துக்கே சென்றது. என்ன நடக்கின்றது என்று விளக்குங்கள் என்று கோபமாக கேட்டேன். சிவா, என் அப்பா குணசேகரன் எப்போதும் பணம் சம்பாதிப்பதிலேயே இருப்பார். நானும் என் அக்காவும் அவருடைய பணத்திற்காக ஏங்கினோம். ஒரு சண்டையில் அப்பா கோபமாக என்னை வளர்த்ததற்கு எனக்கு கணக்கு காட்டு என்று சொல்லிவிட்டார். அந்த வார்த்தை என் சுயமரியாதையை பாதித்தது. அதனால் இன்றிலிருந்து நான் உங்களுடன் எல்லாவற்றிலும் கணக்கு பார்ப்பேன். உங்கள் பணத்தில் ஒரு தானியத்தை கூட சாப்பிட மாட்டேன். இந்த வீட்டில் இருப்பதற்கு வாடகையும் கொடுத்து எல்லா செலவுகளையும் பாதியாக பிரித்து கொள்வேன் என்று நான் சவால் விட்டேன் என்றார் சிவா. நான் வாயடைத்து போய் நின்றேன். அப்படியானால் நீங்கள் உங்கள் அப்பாவின் பெரிய கம்பெனியில் வேலை செய்யவில்லையா என்று கேட்க, இல்லை, நான் ஒரு கால் சென்டில் வேலை செய்கின்றேன். மாதம் எனக்கு 20,000 ரூபாய் மட்டும்தான். இனி இதில் தான் நம் குடும்பம் நடத்த வேண்டும் என்றார் சிவா. நீங்கள் எங்களை ஏமாற்றி விட்டீர்கள். நாங்கள் ஒரு பெரிய பணக்காரரின் மகனுக்கு மருமகளாக வந்தோம் என்று நினைத்தேன். நீங்களோ வெறும் 20 ரூபாய்க்கு வேலை பார்க்கிறீர்கள். இதில் வாடகை பில் எல்லாம் கொடுத்தால் நமக்கு என்ன மிச்சம்? இந்த சிறு பிள்ளைத்தனமான சவாலுக்கு நம்முடைய வாழ்க்கையை கெடுத்து விட்டீர்களே என்று நான் ஆத்திரத்துடன் கேட்டேன். அப்போது சிவா என் கையை பிடித்து, நர்மதா, இப்போது நான் கஷ்டமான நேரம், ஆனால் எதுவும் கடந்து போகும். நான் கடினமாக உழைத்து நல்ல வேலையை பிடித்து அதிகம் சம்பாதிப்பேன் என்று ஆறுதல் சொன்னேன். நாம் கண்ணீருடன் உங்கள் அப்பா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கின்றார், ஏன் இப்படி ஒரு பிடிவாதம் என்றேன். சிவா உறுதிப்பட, என் அப்பா சம்பாதிக்கும் பணத்தை எனக்கு செலவு செய்ய நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். இது என் சுயமரியாதையில் சம்பந்தப்பட்ட விஷயம். நீயும் அவரிடமிருந்து எதையும் வாங்கக்கூடாது. அவர் நம் திருமணத்திற்காக செய்த செலவுகளை கூட நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து திருப்பி கொடுத்து விடுவேன் என்று அழுத்தமாக அவர் கூறினார். அப்போது சிவா தொடர்ந்து, நான் இந்த வீட்டை விட்டு போகலாம் இருப்பதற்கு காரணம் இந்த வீட்டின் மீதுள்ள பாசம்தான். இங்கேதான் என் குழந்தை பருவம் கழிந்தது. என் அம்மா இங்கேதான் வாழ்ந்தார். ஆனால் இந்த வீட்டை விட்டு போக என் மனசு வரவில்லை. நீ என் மனைவி, நீ எனக்கு துணையாக இருக்க வேண்டும். எல்லா உண்மைகளையும் உன்னிடம் சொல்லிவிட்டேன். இனி 20,000 சம்பளத்தில் தான் நம் வாழ்க்கையை ஓட்ட வேண்டும் என்றான். அப்போது சிவாவின் இந்த பேச்சால் என் கோபம் எல்லை மீறியது. நான் அவனிடம் சத்தமாக, நீங்கள் எங்களிடம் பொய் சொல்லிவிட்டீர்கள். நீங்கள் ஏன் மிரட்டல் அதிபரின் மகன் என்று சொல்ல வேண்டும்? நீங்கள் ஒரு சாதாரண கால் சென்டரில் வேலை செய்யும் நபர் என்று சொல்லி இருக்கலாமே. நான் அதற்கேற்ற மனநிலையுடன் வந்திருப்பேன். நான் இவ்வளவு பெரிய கனவுகளுடன் இங்கே வந்தேன் தெரியுமா என்று கேட்டேன். அப்போது சிவா சாந்தமாக, நீ சொல்வது எனக்கு புரிகின்றது. இது உனக்கு மிகவும் விசித்திரமாக இருக்கலாம், ஆனால் போக போக உனக்கு பழக்கப்பட்டுவிடும் என்று கூறிவிட்டு இரவு உணவு சாப்பிட்டு விட்டு எதுவும் பேசாமல் படுத்து விட்டார். அவர் அறையில் ஏசி கூட இல்லை. மற்ற அறைகளில் ஏசி இருந்தது.
அப்போது என் குணசேகரர் மாமனார் என்னிடம் நன்றாகத்தான் பழகினார். ஆனால் சிவா, நீ என் அப்பாவிடமிருந்து 1 ரூபாய் கூட வாங்கக்கூடாது. நீ அப்படி செய்தால் என் சுயமரியாதைக்கு எதிராக செயல்பட்டதாக இருக்கும். உன்னை நான் ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன் என்று கண்டிப்புடன் சொல்லியிருந்தார். ஆனாலும் அன்றைக்கு மாமனார் என் கையில் சில பணத்தை எடுத்து வைத்தார். அப்போது சிவா என்னிடம், இந்த சண்டைகளை பற்றி உன் பெற்றோரிடம் எதுவும் சொல்லாதே. சொன்னால் அது உனக்கேதான் கஷ்டத்தை தரும். இப்பொழுது உன் வாழ்க்கை என்னுடையதுதான் என்று சொல்லியிருந்தார். அவர் சொன்னதும் சரியாகத்தான் இருந்தது. என் பெற்றோரிடம் சொன்னால் அவர்கள் உன் கணவரை சமாதானப்படுத்து என்று சொல்வார்கள். ஆனால் தன் தந்தையிடமே பிடிவாதம் பிடிக்கும் சிவா என் பேச்சை கேட்பாரா? சிவாவின் வார்த்தைகள் மனதில் ஓடியதால் நான் மாமனாரிடம், இந்த பணத்தை திரும்ப எடுத்துக்கொள்ளுங்கள், சிவாவிற்கு தெரிந்தால் அவர் மிகவும் கோபப்படுவார் என்றேன். அப்போது மாமனார் சற்றும் அலட்டிக்கொள்ளாமல், அவன் எப்போதும் கோபப்பட்டுக்கிட்டே தான் இருப்பான். ஆனால் நான் அவன் அப்பா. ஒரு அப்பா மகனிடம் போய் மன்னிப்பு கேட்க முடியாது. நீ இந்த வீட்டிற்கு மருமகள். இது உன் திருமண பரிசு. இதை நீ வைத்துக்கொள். உனக்கு பிடித்ததை வாங்கிக்கொள். அப்பா மகன் சண்டை வேறு, மருமகள் மாமனார் உறவு வேறு என்றார். நான் சிவாவிற்கு தெரிந்தால் என்ன செய்வது என்று மீண்டும் கேட்டேன். மாமனார், அவனுக்கு பயப்பட தேவையில்லை. இது என் வீடு. நீ இந்த வீட்டு மருமகள். உனக்கு எது தேவை என்றாலும் என்னிடம் வந்து கேள் என்று தைரியம் கொடுத்தார். நான் என் மனதில் இருந்த ஆசையை அவனிடம் சொல்ல முடியாது. ஆனால் என் தோழியிடம் இதையெல்லாம் சொன்னபோது அவள் அதிர்ந்து போனாள். உனக்கு இவ்வளவு பெரிய அநியாயம் நடந்திருக்கின்றது என்று உனக்கே தெரியவில்லை. எவ்வளவு பெரிய பணக்கார அப்பாவை தலையில் தூக்கி வைத்து கொண்டாட வேண்டும். ஆனால் உன் புருஷனோ ஒரு பைத்தியக்காரன். சின்ன ஈகோவுக்காக தன் வாழ்க்கையும் உன் வாழ்க்கையும் பாழாக்குகின்றான் என்றான். தேவை என்றால் கழுத்தை கூட அப்பா என்று சொல்ல வேண்டியிருக்கும் என்று ஒரு பழமொழி இருக்கின்றதே. நீ எப்படி இந்த வறுமையில் காலம் தள்ளப் போகின்றாய் என்று கேட்டாள். திருமணமாகி சில நாட்களே ஆனதால் நான் கொஞ்சம் பொறுமையாக இருந்தேன். ஒரு முறை சிவாவை சமாதானப்படுத்த முயற்சி செய்தேன். ஆனால் அவர் கேட்கவில்லை. அது சண்டையாக மாறிவிட்டது. அதன் பிறகு நான் அதை பற்றி பேசுவதை விட்டு விட்டேன். முதல் தேதி வந்தது. எனக்கு வீட்டு செலவுக்கு பணம் கொடுத்ததை தவிர தனியாக செலவுக்கு கொஞ்சம் பணம் கொடுப்பார் என்று தான் நினைத்தேன். சிவா என்னிடம், இப்போதைக்கு உனக்கு தனியாக கொடுக்க என்னிடம் பணம் இல்லை என்றார். நான், எனக்கு ஏதாவது பொருள் வாங்க வேண்டும் என்றால் என்ன செய்வது என்று கேட்டேன். அப்போது சிவா, அதற்கு நாம் இப்பொழுது இருந்தே பணத்தை சேமிக்க வேண்டும். நம் செலவுகளை குறைக்க வேண்டும். இனி பால் கலந்து டீ குடிக்க கூடாது. வெறும் பிளாக் டீ தான். காலை உணவுக்கு ரொட்டி வேண்டாம். வேறு எதையாவது சாப்பிடலாம். 2 காய்கறிக்கு பதிலாக 1 போதும். இப்படித்தான் சமாளிக்க வேண்டும். என் வேலை நல்ல நிலைமைக்கு வந்து நீ கேட்பதையெல்லாம் வாங்கித்தரேன் என்றார். நான் திருமணம் செய்யவில்லை, ஒரு பெரும் கஷ்டத்தை விலைக்கு வாங்கிவிட்டேன் என்று நினைத்தேன். அப்போது சிவா 5 மாதங்களாக என்னை மிகவும் சிரமப்படுத்தினார். வெறும் 20 ரூபாய் தான் எல்லாவற்றையும் நடத்த சொன்னார். நான் அசைவம் சாப்பிட வேண்டும் என்று வாங்கினேன். பழங்கள் சாப்பிடவில்லை. நான் என் பெற்றோர்கள் வீட்டிற்கு சென்றால் அங்கே அவசரமாக சாப்பிடுவேன். அதை பார்த்து என் வீட்டார், உன் மாமியார் வீட்டில் உனக்கு சாப்பாடு போடுவதில்லையா என்று கிண்டலாக சிரிப்பார்கள். இந்த 5 மாதங்களில் சிவா எனக்கு ஒரு புதிய சேலை கூட வாங்கி கொடுக்கவில்லை. என் இந்த தேவையை அவர் கண்டு கொள்ளவே இல்லை. எல்லாம் சரியாகிவிடும் என்று மட்டுமே சொல்லிக்கொண்டே இருந்தார். ஆனால் எதுவும் சரியாகவில்லை. என் மனம் வெறுத்து போனது. எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெளிவாக புரிந்தது. பணம் இல்லாமல் ஒருவரால் வாழ முடியாது. பணத்தால் மகிழ்ச்சியை வாங்க முடியாது என்று சொன்னாலும் பணத்தால் தேவையான பொருட்களை வாங்க முடியும். நல்ல உணவு சாப்பிட முடியும். சிவா என்னை மிகவும் வதைத்து விட்டார். என் மனதில் இருந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமாக விளங்க தொடங்கி விட்டார்.
சிவாவிற்கு அவருடைய சுயமரியாதை மற்றும் பிடிவாதம் தான் பெரிதாக தெரிந்தது. அவர் ஒரு முரட்டு பிடிவாதம் கொண்ட மனிதர். இப்படிப்பட்டவர்கள் தங்கள் ஈகோவுக்காக தவறான முடிவுகளையும் எடுப்பார்கள். அவர் தன் தந்தையுடன் ஒற்றுமையாக இருந்திருக்க வேண்டும். அவரும் சந்தோஷமாக இருந்திருப்பார். நானும் நிம்மதியாக இருந்திருப்பேன். அப்போது சிவா வேலைக்கு போகும்போது டாக்ஸியில் செல்வார். ஆனால் வீட்டில் அவர் தந்தைக்கு சொந்தமாக 2 கார்கள் சும்மாவே நிற்கின்றனர். வெளியே எல்லோரும் மிரட்டல். அப்போதுதான் ஒரு இன்ஸ்டாவின் தொழிலதிபரின் மகன் அப்போது அப்பாவுடன் சண்டையிட்டு பிரிந்து விட்டார் என்று பேசுவார்கள். என் பெற்றோர்கள் இதை பற்றி கேட்டால் நான் இல்லை, அது பழைய செய்தி, இப்பொழுது எல்லாம் சரியாகிவிட்டது என்று பொய் சொல்ல வேண்டியிருந்தது. அதன் பிறகு சாப்பிட்ட நல்ல உணவு கிடைக்காத சூழலில் நான் ஒரு முடிவெடுத்தேன். இனி என் கணவர் சிவாவுடன் அல்ல, என் மாமனார் குணசேகரன் தான் நான் வாழ வேண்டும். அவர் அவ்வளவு வயதானவராக தெரியவில்லை. அவனிடம் நிறைய பணம் இருந்தது. நான் மிகவும் அழகாக இருந்ததனால் என் அழகு வலையில் மாமனார் பிடிக்க முடிவு செய்தேன். அப்போது சிவாவின் வாழ்க்கையிலிருந்து வெளியேறிய மாமனாரை மணந்து கொள்வதுதான் என்னுடைய நோக்கம். அப்போது இந்த சொத்துக்கள் அனைத்தும் எனக்கே சொந்தமாகிவிடும். என் தோழி சொன்னது சரிதான். ஒரு பொருள் கண்ணுக்கு முன்னால் இருந்தும் அதை பயன்படுத்த முடியாமல் போவது ஒரு பெரிய சித்திரவதை. வீட்டில் ஏசி இருந்தது, ஆனால் நாங்கள் வெப்பத்தில் படுத்தோம். கார் இருந்தது, ஆனால் டாக்ஸியில் சென்றோம். ஃப்ரிட்ஜுகளில் நிறைய உணவுப் பொருட்கள் இருந்தது, ஆனால் அதை பயன்படுத்தவில்லை. இது ஒரு கொடுமை இல்லையா? என் மாமனார் சிவாவிடம் தீராத வெறுப்புடன் இருந்தார். நான் சிவாவின் மனதை மாற்ற முடியவில்லை என்றால் மாமனாரின் மனதை மாற்ற முயற்சிக்கலாம் என்று நினைத்தேன். இருவரும் அன்பாக இருந்ததனால் என் வாழ்க்கை நன்றாக இருந்திருக்கும். ஆனால் மாமனாரிடம் பேசும் பொழுது அவர் சிவாவின் மீது இன்னும் அதிக வெறுப்பு காட்டினார். அவனை இந்த உலகமே மறக்க முடியாத அளவுக்கு அவமானப்படுத்த வேண்டும் என்று என் மனம் துடிக்கின்றது என்றார். இருவரும் சமாதானமாக போவதில்லை என்று எனக்கு புரிந்தது. எனக்கு சரியானது என்று பட்டத்தை செய்ய ஆரம்பித்தேன். நான் மாமனார் மீது அப்போது மோக வலை வீச ஆரம்பித்தேன். அவர் வயதில் பெரியவர், ஆனால் நான் அவரை பார்ப்பதற்கும் பேசுவதற்கும் உள்ள வித்தியாசத்தை புரிந்து கொள்வார் என்று நினைத்தேன். அப்போது சிவா வீட்டில் இல்லாத போது நான் மாமனாரின் ஃப்ரிட்ஜில் இருந்து திருட்டுத்தனமாக எதையாவது எடுத்து சாப்பிடுவேன். சிவாவின் வார்த்தையை காப்பாற்ற இனி என்னால் முடியாது. திருமணத்திற்கு பிறகு என் உடல்நிலை 5 கிலோ குறைந்து விட்டது. திருமணத்திற்கு முன்பு எடை கூடும் என்று எல்லோரும் சொல்வார்கள். எனக்கு என்ன நடந்தது என்று புரியாமல் நின்றேன். இப்பொழுது நான் மாமனாரிடம் எதை கேட்டாலும் அவர் எதுவும் சொல்வதில்லை. உனக்கு தேவையில்லை என்றால் எதையும் பயன்படுத்து, ஆனால் உன் பிடிவாதக்கார கணவனுக்கு தெரிந்தால் என்ன ஆகும் என்று மட்டும் யோசி என்பார். அதனால் நான் ஒளிந்து ஒளிந்து சாப்பிடுவேன். சிவா என்னிடம் தொடர்ந்து நான் யாருடைய தயவினும் வாழ மாட்டேன். இது கடினமான பயணம்தான். நீ என் மனைவி, நீ எனக்கு துணையாக இருப்பது உன் கடமை. நான் உன்னுடன் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன். உன்னை குறை சொல்லவில்லை. நான் நிறைய பணம் சம்பாதித்து உனக்காக எல்லாவற்றையும் செய்வேன். நீ கேட்டதையெல்லாம் வாங்கி தருவேன். பெரிய ஹோட்டலுக்கு அழைத்து போவேன் என்று கூறுவார். சிவாவின் இந்த வெறுப்பு வார்த்தைகளை கேட்டால் எனக்கு இப்பொழுது கோபம்தான் வந்தது. ஒரு நாள் நான் அவரிடம், நீங்கள் என் வாழ்க்கையை வீணாக்கி விட்டீர்கள். நான் உங்களுடன் வாழ விருப்பமில்லை. நான் வேறு ஒருவரை காண்கின்றேன். அவருடன் என் வாழ்க்கையை தொடரப் போகின்றேன். நீங்கள் எனக்கு விவாகரத்து கொடுத்து விடுங்கள் என்று சொன்னேன். ரவி கோபப்பட்டு என் மீது கையை வைத்தார் அல்லது சத்தம் போடுவார் என்றுதான் நினைத்தேன். ஆனால் அவர் அமைதியாக, என்ன பேசுகின்றாய், கோபத்தில் இருக்கின்றாயா என்று கேட்டார். நான் இல்லை, நான் கோபத்தில் இல்லை. நான் வேறு ஒருவரை தேடுகின்றேன். நீங்கள் என்னை விவாகரத்து செய்து விடுங்கள் என்றேன். அப்போது சிவா, நான் உனக்கு விவாகரத்து கொடுக்க மாட்டேன். நீயும் அந்த மாதிரி எந்த தவறான முடிவையும் எடுக்கக்கூடாது. அந்த நினைப்பை உன் வாழ்க்கையிலிருந்து நீக்கிவிடு. வேறு யாரும் இப்படி யோசித்திருந்தால் உன்னை அமைதியாக விடமாட்டார்கள்.
ஆனால் இந்த கஷ்டமான சூழலுக்கு நான் தான் காரணம் என்று எனக்கு தெரியும். இந்த சிரமம் விரைவில் விலகிவிடும். நான் ஒரு பெரிய தொழிலை தொடங்க போகின்றேன் என்றார். நான் உங்களால் இந்த தொழிலையும் தொடங்க முடியாது. நீங்கள் வெறும் 20,000 ரூபாய் சம்பளத்துக்காரர்கள். நம் வீட்டில் தயிரோ பாலோ கூட வாங்குவதில்லை. நாளைக்கு குழந்தைகள் பிறந்தால் என்ன செய்வோம் என்று கேட்டேன். அப்போது சிவா, நான் இப்போதைக்கு குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டாம் என்று சொன்னார். உண்மையில் எனக்கு இப்பொழுது குழந்தை பெற்றுக்கொள்ளும் ஆசை இல்லை. ஆனால் அந்த பேச்சையும் அவருக்கு எதிராக திருப்ப வேண்டும் என்று நினைத்தேன். என்ன, நீங்கள் என்னை குழந்தை பாக்கியம் இல்லாமல் தடுக்கப் போகிறீர்களா? எனக்கு அம்மாவாகும் ஆசை எவ்வளவு இருக்கின்றது தெரியுமா? நீங்கள் தன் தாய்மை அடையக்கூடாது என்று நினைக்கிறீர்களா என்று சொல்லி அழ ஆரம்பித்தேன். எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. சில நிமிடங்களுக்கு முன்பு விவாகரத்து கேட்டு இப்பொழுது தாய்மை பற்றி கேட்டு நாடகம் ஆடுகின்றேன். நான் என் கணவர் சிவாவிடம் நான் வேறு ஒருவரை காண்கின்றேன் என்று வெளிப்படையாக சொன்ன பிறகும் அவர் கோபமாகவோ சண்டை போடவோ இல்லை. மாறாக அவர் என்னை அன்புடன் கட்டி அணைத்து கொண்டார். அந்த நேரத்தில் எனக்கு இது பெரிதாக தெரியவில்லை. ஆனால் இப்பொழுது நினைத்தால் சிவா இவ்வளவு நல்ல மனிதர் என்று தெரிகின்றது. வேறு எந்த கணவனாக இருந்தாலும் மனைவின் இந்த வார்த்தைகளை சகித்திருக்க மாட்டார்கள். சிவா என்னிடம், நீ கவலைப்படாதே, இந்த கஷ்டமான சூழல் உனக்கும் கடினமாகத்தான் இருக்கும் என்று எனக்கு தெரியும். எல்லாம் சரியாகிவிடும். நான் இருக்கின்றேன் அல்லவா? உனக்கு துணையாக எனக்கு ஆறுதல் சொன்னார். ஒரு பழமொழி உண்டு, ஒரு ஆண் உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகினால் ஒரு முறை அவரை தடுத்து நிறுத்தி பாருங்கள். ஒருவேளை அவர் மனம் மாறி திரும்பலாம். ஆனால் ஒரு பெண் உங்கள் வாழ்க்கையை விட்டு போக நினைத்தால் அவளை தடுக்கவே முயற்சிக்காதீர்கள். ஏனெனில் அவள் உடலால் போவதற்கு முன்பே அவர் மனதிலிருந்து விலகிவிட்டாள். அதனால்தான் இப்படி பேசுகின்றாள் என்று சொன்னார்கள். மாறாக பணமும் நகைகளும் நல்ல உணவுகளும் தான் அவளுக்கு தேவைப்பட்டது. உழைப்பதன் நோக்கம் நல்ல உணவுக்காகத்தானே. நான் தினமும் சிவாவுடன் சண்டை போட்டேன். எனக்கு உன்னுடன் வாழ விருப்பமில்லை, நான் போகிறேன் என்று கூறினேன். உடனே சிவா என் அருகில் வந்து உட்கார்ந்து, எனக்கு புரிகின்றது, நீ பதட்டத்தில் இருக்கின்றாய். இந்த கஷ்டமான பாதையின் முடிவு அழகான இலக்காக இருக்கின்றது. கொஞ்சம் பொறுமையாக இரு, எனக்கு சிறிது காலம் கொடு என்றார். பின்பு நானும் என் மனதளவில் தான் அவருக்கு கால அவகாசம் கொடுக்கவில்லை. நான் மாமனாரான குணசேகரனுக்கு அதிக கவனம் கொடுக்க ஆரம்பித்தேன். சில சமயங்களில் அவருக்காக சமையல் கூட செய்வேன். மாமனார் இந்த வேலைக்காரியின் சமையலை சாப்பிட்டு சலித்து போய், ஆனால் நீ மிகவும் நன்றாக சமைக்கின்றாய் என்று என் சமையலை கூட பாராட்டினார். நாங்கள் மணிக்கணக்குகளில் உட்கார்ந்து பேசி கொண்டிருந்தோம். நீங்கள் இன்னும் இளமையாகத்தான் இருக்கிறீர்கள், ஏன் மீண்டும் திருமணம் செய்து கொள்ள கூடாதா என்று கேட்டேன். அதற்கு அவர், வாழ்க்கையே கஷ்டமாக போகின்றது, இந்த காலத்தில் எனக்கு யார் பொன் கொடுப்பார்கள் என்று கேட்டார். நான் அப்படியெல்லாம் இல்லை, நீங்கள் இன்னும் அழகாகத்தான் இருக்கிறீர்கள், நிறைய பெண்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றார்கள். அவர் சிரித்து விடுவார். அதன் பிறகு கணவருக்கு தெரியாமல் மாமனார் எனக்காக ஏதாவது பரிசு பொருளோ அல்லது உணவையோ கொண்டு வந்து தருவார். ஒரு நாள் நான் மாமனாரின் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்த விலை உயர்ந்த சாக்லேட்டை சாப்பிட்டு கொண்டிருந்தேன். அப்போது சிவா அதை பார்த்துவிட்டு, இது என்ன, நீ திருடுகின்றாயா என்று கோபமாக கேட்டார். நான் இல்லை, நான் திருடவில்லை என்றேன். அப்படியானால் என் அப்பாவிடம் நீ கேட்டு வாங்கினாயா என்று கேட்டார். நான் கேட்கவில்லை, உங்கள் அப்பா தான் எனக்கு கொடுத்தார் என்றேன். இதை கேட்டவுடன் சிவா கோபத்துடன் அறையை விட்டு வெளியேறினார். நேராக அவரிடம் போய் சண்டை போட ஆரம்பித்தார். பின்பு தேவையில்லாமல் கத்தத் தொடங்கினார். மாமனார், அப்படியானால் இந்த வீட்டை விட்டு போ, உன் மனைவியான அந்த நல்ல பெண்ணையும் கஷ்டப்படுத்துகின்றாயே என்று பதிலுக்கு கத்தினார். அப்போது சிவா, அவள் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கின்றாள், அவள் என் மனைவி, அவள் என்னுடன் தான் இருப்பாள், உங்களுடன் அல்ல என்று கோபத்தின் உச்சத்திலே பேசினார். சிவாவின் அதிர்ச்சி பேச்சு, சிவாவின் இந்த சண்டையை பார்த்து எனக்கு மிகவும் பயம் வந்தது. ஏற்கனவே இருவருக்கும் சண்டை அதிகமாக இருக்கும் போல. அதனால் அவள் எதுவும் கேட்காமல் மறுத்து விடுகின்றாள்.
என்று அப்பாவிடம் கூறினாள். நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். இது என் அம்மாவின் வீடு. இந்த வீடு கட்டும் பொழுது என் தாத்தா உங்களுக்கு பணம் கொடுத்தார். அதனால் இதில் எனக்கும் பங்கு இருக்கின்றது, என் அம்மாவுக்கும் பங்கு இருக்கின்றது. உங்கள் சொத்து பணத்தில் கட்டியிருந்தால் நான் இங்கு ஒரு நொடி கூட இருந்திருக்க மாட்டேன். என் தாத்தா பணம் கொடுத்ததும் நீங்கள் என் அம்மாவின் மதிப்பை தெரிந்து கொள்ளவில்லை. என் அம்மா இப்பொழுது இல்லை, அவருக்கு பதில் நீங்கள் இறந்திருக்கலாம் என்று சிவா மிக கோபமான வார்த்தைகளை கூறிவிட்டார். மாமனார் மௌனமாகி விட்டார். அதன் பிறகு சத்தம் வரவில்லை. சிவா திரும்பி வந்து என் கையில் இருந்த சாக்லேட்டை பிடுங்கி மீண்டும் ஃப்ரிட்ஜில் வைத்து விட்டார். என்னை பார்த்து மறுபடியும் இப்படி செய்தால் ஞாபகம் வைத்துக்கொள், தந்தையிடம் வெறுப்பை கொண்டவன் உன்னையும் மன்னிக்க மாட்டேன் என்று எச்சரித்தார். அப்போது சிவாவின் இந்த பேச்சு எனக்கு ஈகோவை சுட்டு எரித்தது. நான் என் மனதிற்குள் உன் தகுதியை இப்போது காட்டுகின்றேன், யார் நீ யார் என்று அழகான பெண்ணை உன் கூட வைத்துக்கொண்டு அவளுக்கு சாப்பிட நல்ல உணவை கூட கொடுக்காமல், புதிய உடைகளை கூட வாங்காமல், வெளியிலே எங்கும் அழைத்து செல்லாமல் நீ அவனை கஷ்டப்படுத்துகின்றாயே. உன்னால் ஒருபோதும் பணம் சம்பாதிக்க முடியாது. உன்னை போன்றவர்கள் ஏழ்மையாக இறந்து போவார்கள் என்று நினைத்து கொண்டேன். நான் இதையெல்லாம் வாய்விட்டு கூறியிருக்கலாம். ஆனால் அதைவிட சிறப்பாக அவரை கைவிட்டு போவதுதான் அவருக்கு பெரிய தண்டனையாக இருக்கும் என்று நினைத்தேன். அது அவருக்கு மிகவும் வேதனையாக கொடுக்கும் என்று முடிவெடுத்தேன். ஒரு நாள் என் மாமனார் குணசேகரன் உன்னிடம் முக்கியமான விஷயம் பேச வேண்டும், நீ இரவு என் அறைக்கு வர முடியுமா என்று கேட்டார். இரவு வருகின்றேன், ஆனால் இந்த விஷயம் என் கணவருக்கு தெரிந்தால் அவர் மிகவும் உங்களிடம் வந்து சண்டையிடுவாரே என்று கேட்டேன். மாமனார், இன்று இரவு அவன் வீட்டிற்கு வரமாட்டான், அவனுக்கு வேலை, வெளியூருக்கு போக வேண்டியிருக்கிறது, நீ கவலைப்படாமல் வா, உன்னிடம் மிகவும் முக்கியமான தனிப்பட்ட விஷயம் பேச வேண்டும், இந்த வீட்டில் உன்னை தவிர எனக்கு வேறு யார் இருக்கிறார்கள் என்று கேட்டார். அவர் இதை பற்றி பேச போகின்றார். இரவு நேரத்தில் ஏன் அவர் அறைக்கு அழைக்கின்றார் என்று எனக்கு புரிந்தது. அதற்கு வேறு என்ன அர்த்தம் இருக்க முடியும்? என் மாமனார் அறைக்கு போக தயாரானேன். என் கணவர் சிவா வர மாட்டார். போகும் முன் என் கணவர் சிவாவிற்கு ஒரு குறுஞ்செய்தியை மொபைலில் அனுப்பி வைத்தேன். அப்போது சிவா தன் வேலையில் பிஸியாக இருப்பார் என்று எனக்கு தெரியும். அவர் அதை பார்ப்பதற்குள் எல்லாம் முடிந்துவிடும். நான் அந்த செய்தியில் நான் உங்கள் தந்தையை திருமணம் செய்து கொள்ளப் போகின்றேன், உங்கள் மீது விவாகரத்து வழக்கு தொடுப்பேன், இன்று முதல் நான் பிரிந்து விட்டோம், நீங்கள் உங்கள் 20,000 ரூபாய் சம்பள வேலையை தொடர்ந்து செய்யுங்கள், என்னால் இனி இந்த வறுமையில் வாழ முடியாது என்று தெளிவாக எழுதி வைத்துவிட்டு மாமனாரின் அறைக்கு சென்றேன். நான் மாமனாரின் அறைக்குள் நுழைந்த போது திகைத்து போனேன். அங்கே அவர் தனியாக இல்லை, அவர் அருகில் ஒரு பெண் அமர்ந்திருந்தாள். நான் இவர் யார் என்று கேட்டபோது மாமனார் சிரித்தபடி, இவர் உன் புதிய மாமியார், நாங்கள் அடுத்த வாரம் கோயிலில் திருமணம் செய்ய போகின்றோம், உனக்கு இவரை அறிமுகம் செய்து வைக்கலான் தான் அழைத்தேன், இவள் உன்னை பார்க்க ஆவலாக இருந்தாள் என்றார். இந்த வார்த்தைகளை கேட்டவுடன் எனக்கு உலகமே தலைகீழாக சுழன்றுவது போல் இருந்தது. என் திட்டம் முழுவதும் பாழாகிவிட்டது. நான் உடனே அங்கிருந்து ஓடினேன். அப்போது சிவாவிற்கு எழுதி வைத்த செய்தியை அளிப்பதற்காக. ஆனால் நான் விரைவதற்குள் சிவா அந்த செய்தியை படித்து விட்டார். அப்போது சிவா வீட்டிற்கு வந்தபோது நான் மிகவும் பயந்து போய், தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள், நான் அப்படி சொல்ல வரவில்லை என்று அழுதேன். சிவா மிகவும் கோபமாக, இப்போது நான் சொல்வதை கவனமாக கேள், நான் வெளியூர் சென்றதாக சொன்னேனே, அது சாதாரணமான வேலை அல்ல, அது ஒரு மிக பெரிய வேலை. நான் என் நண்பருடன் கூட்டாளியாக சேர்ந்து ஒரு புது கம்பெனியை தொடங்க கொண்டிருக்கின்றோம். இன்னும் 1 மாதத்தில் நான் என் அப்பாவை விட பெரிய பணக்காரனாக ஆகிவிடுவேன் என்று நினைத்தேன். நான் உனக்கு இந்த செய்தியை வெற்றிகரமாக முடித்த பிறகுதான் சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். அப்பொழுது நீ சந்தோஷப்படுவாய் என்று நினைத்த போது, ஆனால் நீ என்ன செய்தாய்? நீ எனக்கு துரோகம் செய்தாய். நீ உன் கணவனை விட்டுவிட்டு அவரது அப்பாவுடன் உறவு வைக்க நினைத்தாயே, இது எவ்வளவு இழிவான கேவலமான செயல் என்று உனக்கு புரிகின்றதா? சிவா ஆவேசமாக, தான் எதை வேண்டுமானாலும் சகித்து கொள்வேன்,
ஆனால் இதை சகித்து கொள்ளவே மாட்டேன். நீ வேறு எந்த ஆளுடன் சென்றிருந்தாலும் கூட ஒருவேளை நான் மன்னித்திருக்கலாம். ஆனால் என் அப்பாவை குறிவைத்து நீ ஒரு தரங்கட்ட பெண்ணாகத்தான் இருக்க முடியும். இப்பொழுது நான் உனக்கு விவாகரத்து வழக்கு போடுவேன். நானும் வேறு ஒரு நல்ல பெண்ணை திருமணம் செய்து அவளை என் அரண்மனையில் ராணியாக வைத்துக் கொள்வேன் என்றார். இப்பொழுது என்னிடம் நிறைய பணம் இருக்கின்றது என்று கத்தினார். இதை கேட்டதும் எனக்கு மயக்கம் வந்து விட்டது. நான் கண் விழித்த போது என் பெற்றோர் வீட்டில் இருந்தேன். சிவா என் மீது விவாகரத்து வழக்கு தொடுத்து விட்டார். நீதிமன்றத்தில் அவர் நடந்த உண்மைகள் அனைத்தையும் சொன்னார். அதனால் எங்களுக்கு விரைவில் விவாகரத்து கிடைத்து விட்டது. நான் என்ன செய்தேன் என்று நினைத்து மிகவும் வருத்தப்பட்டேன். இப்பொழுது நான் என் பெற்றோருடன் வசிக்கின்றேன். சிவா வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். அவர் கார் வாங்கிவிட்டார், பெரிய வீடும் கட்டிவிட்டார், லட்சக்கணக்கில் சம்பாதிக்கின்றார். தன் மனைவியை மகிழ்ச்சியாக வைத்திருக்கின்றார். அவர்களுக்கு இப்போது ஒரு குழந்தையும் பிறக்கப் போகின்றதாம். என் கையில் ஒன்றுமே இல்லை. இப்போதும் கூட சிவா தன் முதலில் என்னை கஷ்டப்படுத்தினார் என்று எனக்கு நானே ஆறுதல் சொல்லிக் கொள்கின்றேன். ஆனால் விதி எனக்கு செய்த தண்டனை அதை விட மிக கொடியது. இப்பொழுது நான் என்ன செய்வது என்று எனக்கே தெரியவில்லை. எனக்கு வேறு எந்த திருமணமும் அமையவில்லை, இனி அமையும் என்று தோன்றவில்லை. நான் ஏன் என் கதையை சொல்கின்றேன் என்றால், யாரும் அவசரமாக எந்த முடிவையும் எடுக்கக்கூடாது. யோசித்து முடிவெடுக்க வேண்டும். நீங்கள் அடுத்தவருக்கு தீங்கு செய்தால் அது உங்களுக்கே வந்து சேரும். இந்த கதை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.